ஹலோ நண்பர்களே! வணக்கம். இப்போ வந்து நெறைய பேரு சிங்கிளாவே இருக்காங்க. இருந்தாலும் முகூர்த்த நாட்கள்லாம் வரும்போது எல்லா மண்டபமும் ஃபில் ஆகுற மாரியே தான் இருக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. நம்மளுக்கு தான் நடக்கலையோ! அப்படின்னு நெனைப்பீங்க நெறைய பேரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல வந்து திருமணம், பிள்ளை பிறக்கிறது எல்லாமே குறைஞ்சிட்டு தான் வருது வருஷத்துக்கு வருஷம். எ என்னோட சர்ச் படி பார்க்கையில என்னன்னா, 2019 வந்து 9,41,000 குழந்தைகள் பிறந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா, அப்படியே ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 2025ல வந்து 7,80,000 குழந்தைகள் கிட்ட வரைக்கும் குறைஞ்சிட்டு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 1,60,000 குழந்தைகள் வந்து கம்மியாயிருக்கு. 2019லேருந்து 2025 இந்த காலகட்டத்துக்குள்ள பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஒரு 2035 அந்த மாரி வரும்போது என்னாகும், 5,00,000 குழந்தைகள் அவ்வளோதான் பிறக்கிற மாரி இருக்கும். இது என்னத்த காட்டுதுன்னா, திருமணத்துல வந்து நெறைய பேர் ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. குழந்தைய பெத்து வளர்க்கணுமா, அதெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணுமா, இந்த மாரி எண்ணங்கள் இது எல்லாமே தான் சேர்ந்து குழந்தைகள் வந்து பிறக்க விடாம குறைச்சிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் ஆகாம நெறைய பேர் இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் ஆனாலும் சிலர் வந்து கொஞ்ச நாள்லயே டிவோர்ஸ் ஆகுறாங்க. நெறைய பேர்லாம் இப்போலாம் 1 வாரம், 1 மாசம் டைவர்ஸ் ஆகுறவங்கலாம் நெறைய இருக்காங்க. ஸோ, நம்மளுக்கு மட்டும் தான் அப்படியா? அப்படிங்கிற மாரி யாரும் நெனைக்க வேண்டாம். ஓவராலா அந்த சொசைட்டியே வந்து திருமணத்துக்கு அகைன்ஸ்டா தான் போயிட்டுருக்கு. திருமண வாழ்க்கையிலேருந்து வெளியில வராங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள போகாதவங்களே இப்படி நெறையா எண்ணிக்கைகள் கூடிக்கிட்டே தான் போகுது. வருங்காலத்துல வந்து திருமணம்ங்கிறது இருக்குமா? குழந்தை பெக்கறது இருக்குமா? எதுவுமே இருக்குமா? அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிரும். இன்னும் ஒரு 50, 100 வருஷத்துல. ஸோ, இப்போ 2035 என்னோட கணிப்புப்படி 5,00,000 குழந்தைகள் தான் பிறக்கும். 5,00,000 குழந்தைகள் பிறக்குன்னா, எவ்வளவு? அவ்வளோதான் கிட்டத்தட்ட 5,00,000, 6,00,000 பேருக்கு கல்யாணம் முடிப்பாங்க. அதில எத்தனை பேரு கடைசி வரைக்கும் சேர்ந்திருப்பாங்கங்கிறது தெரியாது. ம். ஸோ, நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு திருமணம் பண்ணணும். இல்ல பண்ணாமலும் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா திருமணம் செய்வது என்று முடிவு பண்ணா, ஸ்ட்ரிக்ட்டா தெளிவா ஒரு முடிவெடுத்து, இவங்க என்ன ஆனாலும் இவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போகணும். இல்லாட்டா நம்ம சிங்கிளாவே இருந்துட்டு போயிரலாம். நெறைய பேரு கல்யாணம் முடிக்காங்க, டைவர்ஸ் பண்றாங்க. அ அந்த மாரிலாம் நம்ம வந்து இல்லாத அளவுக்கு பார்த்து நிதானமா முடிவு பண்ணி பண்ணணும். அப்படி முடிக்க முடியல அப்படின்னாலும், அத பத்தி நம்ம கவலைப்படாம, நம்மள போல நெறைய பேரு லட்சக்கணக்கில சிங்கிளா தான் இருக்காங்கன்னு நெனச்சு, இத நெனச்சு ஃபீல் பண்ணாம, ஜாலியா நம்ம சம்பாதிச்சோமா, வாழ்க்கைய ஓட்டணுமா, அ ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்ல நல்ல இடங்களுக்கு போயிட்டு வரலாம். இப்போ சிலர் போற மாரி ஃபாரின் டூருன்னு லட்சக்கணக்கில செலவு பண்ணி தான் போகணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாரி பக்கத்து ஊருக்கு, நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரிய கோயிலுக்கு கூட போயிட்டு வந்துரலாம். சர்ச்சு, மசூதி இந்த மாரி எதுனாலும் அவங்க வசதிக்கு ஏத்த மாரி, அவங்க மதத்துக்கு ஏத்த மாரி போயிட்டு வந்துக்க வேண்டியதுதான். அது போக எனது பக்கத்துல வேற எங்கேயும் போக முடியலன்னா பார்க்குக்கு போயிட்டுறலாம். பார்க்குக்கு வந்து நீங்க எதுவும் செலவு பண்ண போறதில்ல. அ ஸோ நம்ம வசதிக்கு ஏத்த மாரி அந்த மாரி எங்கேயோ வெளியில வந்து ரிலாக்சேஷனுக்கு போனோமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோமான்னு வாழ்ந்துட்டு போயிடணும். எத நினைச்சும் யாரும் ஃபீல் பண்ணாம, டோன்ட் வொரி பி ஹேப்பி அந்த மாரி எல்லாரும் ஜாலியா, நிதானமா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்க. தேங்க் யூ.